வணக்கம். பாலமுருகன். எவனாவது ஒருவன் பரிசு பொருளை என்கிட்ட கொடுடா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கக்கூடிய கேவலம் எங்கேயாவது நடந்திருக்கு. எங்கேருந்து கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் அதுக்கு அதிபர்னு சொல்லக்கூடிய ஒரு மெண்டல் ட்ரம்ப்பு. அந்த ட்ரம்ப்பு நோபல் பரிசை எனக்கு கொடுங்கடான்னு சொல்லிட்டு உக்காந்து ஒப்பாரி வச்சுருக்கான். கடைசியில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நோபல் பரிசு நக்கிக்கிட்டு போயிடுச்சு. உலகத்திலேயே கேடுகட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யாரை வரையறை பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அது போர், அது வலிந்து திணிக்கக்கூடிய போர். மக்களின் உயிரை மிகவும் குரூரமாக போரின் மூலமாக நேரடியாக என்ன பண்ணுறது, அவங்கள உயிரோடு சமாதி பண்ணக்கூடிய கேடுகட்ட நிலை தான் இந்த போர். இந்த இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் எவ்வளவு மோசமான ஒரு வன்முறையை, என்ன சொல்கிறது, இனப்பாகுபாடை அவிழ்த்து விட முடியுமோ அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த ட்ரம்ப் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் பல தடவை போகிற நிறுத்திருக்கேன், எனக்கு நோபல் பரிசை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பரிசு கமிட்டிக்கே மிரட்டல் விடக்கூடிய வேலையை இவன் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் இந்த கிரடனுடைய இந்த வார்த்தையை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு போய் அங்கிட்ட மெடல் இருந்தால் வாங்கி கழுத்த மாட்டேங்கிற ரேஞ்சில் டீல் பண்ணி விட்டாங்க. உடனே இவன் மேலையும் கீழையும் பொங்க மாட்டாமல் பொங்குன்னு பொங்கிட்டு போயும் ஒரு மரியா கரோனா ஒரு வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டீங்களேடா, என்னடா இது உங்களுக்கு நியாயமாக இருக்காங்கிற அளவில் வீட்டை விட்டு வெளியில் வராமல் அமெரிக்கா முழுக்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ட்ரம்ப்போடைய குரூப்பு. ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா, போரை இந்த ஆள் நிறுத்தினானா, என்னைக்கு இந்த ஆள் ரெண்டாவது முறையாக வந்துக்கிட்டு அமெரிக்காவுடைய அதிபரில் வந்து உட்காந்தானோ, பொருளாதாரத்தில் எவ்வளவு மோசமாக உலக நாடுகளை நாசம் செய்யக்கூடிய ஒரு நாசகார வேலையை இவன் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்தியா மற்றும் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு தான் இந்த ஆள்னால பிரச்சனை அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. முதல் பிரச்சனையை எங்கே சந்திக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தங்கள் அனைத்தையுமே நாசகர திட்டங்கள் மூலமாக, வரி திட்டங்கள் மூலமாக, கேடுகட்ட பாசிஸ்ட் எண்ணத்தின் மூலமாக இவன் என்ன பண்ணி வச்சுட்டாங்க கேட்டிங்கன்னா, 100% வரி, 200% வரி, 300% வரின்னு சின்ன பிள்ளைகள் கூட விளையாடாத ஒரு அட்டை கேடுகட்ட வேலையை இவன் தொடர்ச்சியாக விடிஞ்சு எந்திரிச்சிச்சுன்னா இவன் போடக்கூடிய அந்த கேனத்தனமான அந்த கையெழுத்தின் மூலமாக இவன் வந்துக்கிட்டு என்ன பண்ணி வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, நாட்டையே சர்வதேச அளவுக்கு நாசம் பண்ணி வச்சுருக்கான். இதில் இவன் இந்த ஆளுக்கு அமைதிக்கான விருதுகளை கொடுப்பாங்க. இந்த அமைதிங்கிறது எந்த ரேஞ்சில் போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் முந்தானத்துக்கு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன ஒப்பந்தம், போரை நிறுத்துங்க. முந்தானத்து வரைக்கும் இவன் வந்துக்கிட்டு ஆயுதங்களை அள்ளி குமிப்பானா. முந்தானத்து வரைக்கும் யாருக்கு ஆயுதங்கள் அள்ளி குமிப்பான், இஸ்ரேலுக்கு அள்ளி கொடுப்பானா. அதன் மூலமாக சுத்தமாக அட்டை பாடருக்கும் நாங்கள் தொடச்சு போட்டுருவோங்கிற ரேஞ்சில் சொல்லிட்டு அவன் எப்படி மிரட்டல் விடுறான்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் காசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்துக்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணும். அப்படி கையெழுத்து போடலைன்னு வச்சுக்கோ, கோ GO அப்படின்னு 2 எழுத்தில் நான் ஆர்டர் கொடுப்பேன். அப்போது நீ கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு காசாவில் இரத்த ஆறு ஓடும் அப்படின்னு ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட் விடுறவனுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தா அந்த நோபல் பரிசுக்கு இருக்கக்கூடிய மரியாதையே கேடுகட்ட உச்சத்துக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த கிழவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, நாம் ஒரு துளி கூட இந்த ட்ரம்ப்புக்கு மீது மரியாதையே செலுத்த போகிறதில்ல. அந்த ஆள் ஒரு பாசிஸ்ட். நாம் எப்போவுமே பாசிஸ்டுகளுக்கு மரியாதையை செலுத்துறது கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு விரோதிகள். அதனால் மனித குலத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மரியாதை நம்ம கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. அதன் அடிப்படையில் இந்த கிழவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆள் எப்போவுமே தன்னை வெள்ளை இனம், நான் வெள்ளைக்காரன், தோல் வெள்ளை, கருப்பாக இருக்கிற மேலே எப்போன்னு இவனுக்கு அட்டை பாடர் இலக்காரம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பாப்பாரா கும்பல்லாம் என்ன பண்ணுவானுன்னு கேட்டிங்கன்னா, நாம் அனைவரும் சாம்பல் நிறத்தவன், உயர் ஜாதிக்காரர்கள். ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடி மக்களாக இருப்பவர்கள் எல்லாமே சூத்திரர்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே
போய் சேரக்கூடிய இடம் எந்த இடம் கேட்டிங்கன்னா, சொகுசு வாழ்க்கையாக நம்ம வாழக்கூடிய இடம் அமெரிக்கா. அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியம் நிறைவேறி விட்டது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய குரூப்புக்கு ஃபுல்லாக அமெரிக்காவில் போய் குடியேறிடுறாங்க. ஆனால் அங்கே தன்னை பார்ப்பான் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நீ பார்ப்பானாக இருந்தாலும் சரி, எந்த கூந்தலாக இருந்தாலும் சரி, நீ இங்கே வந்தன நீ எனக்கு கருப்பேன் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முத்திரை குத்தி இப்போ அவங்களுக்கு ரிவிட் அடிக்கக்கூடிய வேலையை அந்த தாள் தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்கான். காரணம், அந்த இன வெறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெறி அவனுடைய ஒவ்வொரு டிஎன்ஏலையும் ஊறி போய் கிடக்குது. அதனால் இங்கே அமெரிக்க வரலாற்றிலேயே 2 முறை ஜனாதிபதியாக இருந்த பாரக் ஒபாமா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு இந்த நோபல் பரிசு கமிட்டி அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் உண்மையிலேயே அவர் இருக்கும்போது ஒரு போர் கூட போர் நடக்கக்கூடிய சூழல் மிகப்பெரிய அளவுக்கு இருந்தும் அவருடைய அமைதி நடவடிக்கையின் மூலமாக, சமாதான நடவடிக்கையின் மூலமாக, பொருளாதார நடவடிக்கையின் மூலமாக, இணக்கமான அங்கு வெளியுறவு கொள்கையின் மூலமாக எல்லா இடத்திலும் அந்த நீர் பூத்த நெருப்பை மேலும் 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 என்னமா அமைதிப்படுத்தக்கூடிய வேலையை அவர் தொடர்ச்சியாக செஞ்சார். இது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அதன் அடிப்படையில் நோபல் கமிட்டி பாரக் ஒபாமாவுக்கு வந்துக்கிட்டு நோபல் பரிசு கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம் ட்ராக்ல இருக்கட்டும். ஆனால் இந்த ட்ரம்ப், இந்த வெள்ளத்தோல் ட்ரம்ப் இருக்கு பார்த்தீங்கல்ல, பாரக் ஒபாமாவை இவர் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் அப்படி இருந்தாலும் பார்க்கல. ஒரு கருப்பு தோல், ஒரு கருப்பனுக்கு, ஒரு நீக்ரோவுக்கு எப்படி நோபல் பரிசு வாங்கலாம்? அதுவும் நான் இருக்கக்கூடிய அமெரிக்காவில், இந்த வெள்ளைத்தோல் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஒரு கருப்பு தோல் ஆண்டு அந்த கருப்பு தோலுக்கு ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்கிறது என்றால் இந்த வெள்ளைத்தோலுக்கு என்ன மரியாதை? ஆகையால் அந்த வெள்ளைத்தோலுக்கு இந்த நோபல் கமிட்டி ஒழுங்கு மரியாதையாக ஒரு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி மிரட்டி இவனுங்களை போய் மிரட்ட முடியுமா? போடா என் வென்றஞ்சிட்டு போயிடுவாங்க. அதனால் தொடர்ச்சியாக அந்த போரை நிறுத்தினேன், இந்த போரை நிறுத்தினேன், அதை நிறுத்தினேன், இதை நிறுத்தினேன். நீ எல்லாத்தையுமே நிறுத்தினேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் போரை நிறுத்தலை, சரியா? ஒட்டு மொத்தமாக மனித வள குறியீட்டை நிறுத்தின, ஒட்டு மொத்த மனித மாண்புகளை நிறுத்தின, ஒரு மரியாதையை நிறுத்தின. அங்கே இருக்கக்கூடிய திருநங்கைகள், தேர்ட் ஜெண்டர்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு டாய்லெட் போகக்கூடிய அந்த டாய்லெட்டை இழுத்து மூடின. இங்கே ஆம்பளைங்க பொம்பளைங்க இது மட்டும்தான், தேர்ட் ஜெண்டருக்குலாம் இங்கே வேலை கிடையாது, அவங்கெல்லாம் வெளியூருக்கு ஓடி போயிருங்க. இப்படி யாராவது ஒரு அட்டை பாடலில் ஒரு 75 வயசில் ஒரு கேடுகட்ட ஒரு கிழமை பேசுவானா? பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கிழமை இவ்வளோத்தையும் நிறுத்தி போட்டு, இது இல்லாமல் ஒட்டு மொத்தமாக 100% வரி, 200% வரின்னு நாளைக்கு வந்துக்கிட்டு 200% வரி சீனாவுக்கு போட போகிறாங்களாம். இவ்வளவு கேடுகட்ட வேலையை செஞ்சுவிட்டு எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசை குர்றான்னு சொன்னால் அவெல்லாம் என்ன சட்டையை கழிச்சு திரியிறானா இல்லை பைத்தியமா? நோபல் பரிசுங்கிறது புதிய, இந்த உலகத்தில் புதியதாக ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியது. அதுவும் என்ன மாதிரியான அதிசயம்னா விஞ்ஞான பூர்வமான அதிசயம். மக்களின் இந்த வாழ்வாதாரத்துக்கு பங்களிக்கக்கூடிய புதிய தத்துவங்களுக்கும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் தான் இங்கே நோபல் பரிசு கொடுக்குறாங்க. ஏன்னா அதோடைய நிறுவனரே மிகப்பெரிய அளவிற்கு டைனமிட்டுங்கிற வெடிப்பொருளை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நாளும் அவர் மன உளைச்சல்லையே இருந்து செத்துட்டு அதைத்தான் உயிரை அழிச்சிட்டு போயிருக்காரு. இனிமேல் அழிவுக்கான இந்த பைசா வந்துக்கிட்டு அழிவுக்கு பயன்படுத்தக்கூடியது, ஆக்கத்துக்கு பயன்பட வேண்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இது அழிவுக்குன்னே பிறந்திருக்கக்கூடிய அழிவு பிறவி இந்த ட்ரம்ப்புக்கு அந்த ஆக்கத்துக்காக பயன்படக்கூடிய பணத்தை இந்த அழிவுக்கு கொடுப்பாங்களா? அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இவன் பேசக்கூடிய பேச்சை உலக நாடுகள் யாராவது கேட்பாங்களா? சின்ன பையன் முதற்கொண்டு, குட்டியோடு தம்பி முதற்கொண்டு இவன் என்ன வளர்றான் கடந்துக்கிட்டு இருந்தாலும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர, இப்போ இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு நோபல் பரிசுங்கிறது வந்துக்கிட்டு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பரிசு. இந்த கேடு கெட்ட இந்த லூசு கிட்ட வந்துக்கிட்டு இந்த நோபல் பரிசு அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி எனக்கு நோபல் பரிசு கொடுக்கலைங்க. இப்போ நெட்டிசன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா தாறு மாற அந்த ட்ரம்ப்பை கலாய்க்கிறாங்க. கடைசியில் இந்த நோபல் பரிசு உண்மையிலேயே போய் சேர்ந்த அந்த மரியா என்ன சொல்லிட்டாங்க கேட்டனா, செருப்பை கழட்டி, தன்னோட பிஞ்ச செருப்பை கழட்டி இந்த ட்ரம்ப்பை அடிக்காத குறையா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இந்த நோபல் பரிசு என்பது எனக்கான அங்கீகாரம் என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. வெனிசுலாவின் ஜனநாயகத்துக்கு நான் போராடி இருக்கிறேன் என்ற ஒரு சிறிய அங்கீகாரத்தை இது கொடுக்கிறது. அப்படி இப்படி நிறைய வரியா சொல்லிட்டு, யோ உனக்கு இந்த நோபல் பரிசு வாங்கிக்கிட்டு போய் தொலையா, சரியா? இந்த நோபல் பரிசுக்காகவா நான் இங்கே போராடிக்கிட்டு இருக்கேன், வேணும்னா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த நோபல் பரிசை ட்ரம்ப்புக்கு அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த ஆளை கழுவி கலாய்ச்சி விட்டாங்க.
அது கூட இந்த லூசு முண்டங்களுக்கு தெரியல. பார், எனக்காக இந்த நோபல் பரிசை அவர் அர்ப்பணித்து விட்டார்னு சொன்னால் சிரிச்சுப்பட மாட்டாங்களா? அர்ப்பணிக்கக்கூடிய நோபல் பரிசு அந்த அம்மாவோட பெருந்தன்மை. எனக்காக இவங்க பண்ணிட்டாங்க இவன் சொல்கிறான் பார்த்தீங்களா? இது இவனோட சிறுமை குணம். எந்த அளவுக்கு கேடுகெட்ட பைத்தியங்களின் கைகளில் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி மாட்டுச்சுன்னா இந்த மக்கள் என்ன ஆவார்கள், அந்த நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதன் அடிப்படையில் தான் இந்த பைத்தியம் எந்த அளவுக்கு உளறிக்கிட்டு இருக்கு, இந்த உளறல் உலகம் முழுக்க மீம்ஸாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் உலகத்தில் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மரியா அவர்களுக்கு நமது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.